Hello guys. So smart money concept version 3.2 இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து இன்டியூஸ்மெண்ட் பற்றி ஓகேங்களா. ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. ஓகே ஸோ கைஸ் இங்கே இன்டியூஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப்பான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சரி. இப்போ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்க சூப்பர் சிம்பிளாக இருக்குது இல்லையா. இங்கே டோட்டலாக இருக்கிறதே ஒரு அப் ட்ரெண்டு, அப்புறம் கன்சால்டேஷன், டவுன் ட்ரெண்டு, இது 3 தான் ரைட். இந்த பர்டிகுலர் டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. ட்ரெண்டு இது ஹை லோ, இது ஹையர் ஹை, இது லோயர் லோ அப்படின்ட்டு எல்லாமே கிளியராக இருக்குது ரைட். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரியல் சார்ட்டில் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம ரியல் சார்ட் பார்க்கும்போது எல்லாருமே மில்லியனர் தான். அப்படி இல்லை, ஏன்னா அதில் உங்களுக்கு புரியுறதில்ல, கச்சமுச்சான இருக்குது. இது ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் புரியாது அவ்வளோ சீக்கிரத்தில். எந்த இடத்துல இது பை போகும், எந்த இடத்துல செல் போகும், எது மேஜர் ஸ்ட்ரக்சரோட ஹை, எது லோ அப்படின்ட்டு. அதுக்கு ரீசன் வந்து 2 விஷயங்கள் தான். ஒன்று இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸு, செகண்ட் ஒன்று லிக்விடிட்டின்றது வேறு எதுவும் இல்லை, இன்டியூஸ்மெண்ட்டு. சரிங்களா. சி கைஸ், இங்கே லிக்விடிட்டின்றது ஒன்று தான், இன்டியூஸ்மெண்ட்டுன்றது ஒன்று தான். லிக்விடிட்டியோட ஒரு மாடர்ன் டேர்ம், ஒரு அட்வான்ஸான ஒரு நேம் தான் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா. ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இல்லை இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப பார்க்குறதுக்கு லைக் நீங்கள் இந்த 2 விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்புறம் இன்டியூஸ்மெண்ட், ரியல் சார்ட் கூட உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர் சிம்பிளாக தெரியும். ஓகேங்களா. ஸோ அது ஈஸியாக்கிறதுக்கு இந்த 2 விஷயங்கள் தேவை. இது 2 விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்டியூஸ்மெண்ட் பற்றி மட்டும்தான். ஓகே ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க, அப்படியே கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சரும் பாருங்கள். ஓகே இதில் நான் இன்டியூஸ்மெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த சார்ட் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. இப்போ இன்டியூஸ்மெண்ட் மட்டும் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கா பார்க்குறதுக்கு. ஸ்டார்டிங் புதுசாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இதுலேயே நம்ம வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் போட்டோன்னா வச்சுக்கோங்க, அது சூப்பர் வேறு மாதிரி, அது சுத்தமாக புரியாது. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது 2மே வேலிடாக இல்லை அப்படின்றத டிசைட் பண்ண போகிறது இந்த இன்டியூஸ்மெண்ட் தான். இன்டியூஸ்மெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்றதே இந்த இன்டியூஸ்மெண்ட்டு தான் வந்து டிசைட் பண்ண போகுது. இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம், இல்லை இந்த என்ட்ரியில் இந்த ஏரியாவில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. ஸோ இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறது இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு தான். ஓகேங்களா. ஸோ எஸ்எம்சி பண்ணுற பீப்புள்ஸ்க்கு லிக்விடிட்டின்றது ரொம்ப முக்கியம், பிரேக் அந்த ஆர்டர் பிளாக்ஸ் இம்பேலன்ஸ் எல்லாம் விட. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்னன்றது தெரியாத ஒரு பீப்புளுக்கு, நியூ பீப்புள்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது இது ஹை, இது லோ ரைட். இப்போது இந்த ஹையை கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் அபோவில் வச்சுருக்கு அப்படின்னா இது ஒரு ட்ரெண்டோடைய பிரேக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நான் இங்கே டாட் வைக்கிறது எல்லாமே மேஜர் ஸ்ட்ரக்சர். சரிங்களா. அதாவது ஹை லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, அப்புறம் லோயர் லோ, லோயர் ஹை, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ். ஓகே சரி, இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அகெயின் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது ரைட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது மாறி போய்கிட்டே இருக்கும் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி. அப்போ தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் கண்டினியூவேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு ட்ரெண்டோட கண்டினியூவேஷன். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது ட்ரெண்டோட ரிவர்சல்.
சி போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தட் மீன்ஸ் ஸோ இது வந்து ட்ரெண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த கண்டினியூவேஷன், இந்த ஒரு ரிவர்சல். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கா. டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறமா கண்டினியூ ஆகிட்டே வந்துட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கண்டினியூவேஷன். அது வந்து ஒரு பியரிஷ்காக இருந்தாலும் சரி, புல்லிஷ்காக இருந்தாலும் சரி, கண்டினியூவேஷன் தான். ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை தவிர்த்து இன்னொரு விஷயம் வந்து அடிஷ்னலாக அதில் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட். அந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஃபைன் பண்ணுறது பாருங்கள். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டயக்ராமில் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு பிஃபோர், லைக் இந்த பிரேக் பண்ணுறதுக்கு, பிரேக் பண்ணி இன்டியூஸ்மெண்ட் வராமல் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்டியூஸ்மெண்ட் வந்துருக்கு. அப்போது இதுதான் இன்டியூஸ்மெண்ட். இங்கே ஆஃப்டரும் வரலாம், அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஆஃப்டரும் இன்டியூஸ்மெண்ட் வரலாம், பிஃபோரும் இன்டியூஸ்மெண்ட்ன்றது வரலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு இன்டியூஸ்மெண்ட். இந்த ரெண்டாவது கேஸில் பாருங்கள், ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கேயும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, சரியா, இன்டியூஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இன்டியூஸ்மெண்ட்டை லைக் இங்கே பாருங்கள், இதுதான் இன்டியூஸ்மெண்ட்டுடைய மூவ். இந்த இன்டியூஸ்மெண்ட்டுடைய லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு லோ, இந்த ஒரு இம்பல்ஸ் அப்படின்றது இந்த லோவை பிரேக் பண்ணதுனால தான் இந்த ஹைன்றது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அப்படி பிரேக் பண்ணாமல் லைக் இந்த மாதிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது இது இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. இது வந்து இங்கே வந்திருக்கும். ஓகே, இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா. அப்போது இன்டியூஸ்மெண்ட்ன்றது என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எக்ஸ்பைரி ஆகுது. இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போது இந்த ஓல்டு இன்டியூஸ்மெண்ட்ன்றது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லோ வந்து இந்த ஒரு இம்பல்ஸ் பிரேக் பண்ணதுனால தான் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்கள், இந்த ஒரு பிரேக்குனால தான் இந்த ஒரு ஹைன்றது பிகம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக மாறுது. ஓகேங்களா. அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஸோ இதை ஹன் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். லைக் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருந்திருக்கும். இது லோ பிரேக் பண்ணாமல் மேலே போயிடுச்சு. அப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போது இந்த ஓல்டு இன்டியூஸ்மெண்ட்ன்றது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஒரு லோன்றது பிரேக் பண்ணியிருக்கணும். லைக் இந்த மாதிரி ஆகாமல் அகெயின் கண்டினியூ பண்ணி இந்த ஒரு ஹையை பிரேக் பண்ணி போயிடுச்சு இல்லையா. ஸோ ஒரு பேட்டர்ன் போயிட்டே இருக்கு பாருங்கள். அப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த திங். இன்டியூஸ்மெண்ட்ன்றது எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட் ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கூட இன்டியூஸ்மெண்ட் வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ ரெண்டு விதமாக வரலாம், பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட் வரலாம், இல்லை ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட் வரலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு லோயஸ்ட் ஹையர் லோ, ரைட். இது ஹையர் ஹை. ஸோ இப்போ என்ன இருக்குது, ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு இந்த ஏரியா. ஓகேங்களா. ஸோ இதை ஹன் பண்ணிவிட்டு இது பை போகணும். பை போகாமல் இந்த ஒரு மெயின் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டாட் வச்சுருக்கேனே, இந்த ஏரியாவை கேண்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுனால இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு புல்லிஷ்லேருந்து பியரிஷ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்காக மட்டும் கிடையாது, இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கும் சரி. சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட் வரலாம், இல்லை பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட் வரலாம். ஓகேங்களா. இந்த கேஸில் என்ன இருக்குது, பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட்ன்றது க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது அலர்ட் ஆகிடணும். இங்கே இன்டியூஸ்மெண்ட் பிஃபோர் இருக்கா அப்படின்னு சொல்லி. இன்டியூஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப் ஆகும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அது செல் ட்ரெண்டுக்கும் சரி, பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா. இது ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட். ஓகே.
இங்கே இந்த மாதிரியே ஃபார்ம் ஆகலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட். இப்போ ஆஃப்டர் அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணி அகெயின் ஒரு செல் ஆஃப் ஆகணும். அப்படி இல்லாமல் அகெயின் கண்டினியூ பண்ணிட்டா லைக் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டா இது ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட். இது ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சூப்பர் சிம்பிள். ஓகே கைஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட க்ரைட்டீரியா என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு ரியல் சாட்டில் கேண்டில் ஸ்டிக் மூலமாக காட்டுறேன். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ அது காட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது எந்த இடத்துல நான் டிட்டர்மைன் பண்ணியிருக்கேன், இந்த ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணும்போது மேஜர் லோ பிரேக் பண்ணும்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது பிரேக் பண்ணும்போது இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணிச்சுன்னா பை சொல்லியிருக்கேன். ரைட்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. மேஜர் லோ பிரேக் பண்ணால் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மேஜர் லோ மேஜர் ஹை இது அப்படியே ட்ரெண்டு ரிவர்ஸில் பார்த்துக்கோங்க. இங்கே ஹையர் லோ இது பிரேக் பண்ணால் தான் ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதே டெக்னிக்கலாக. பட் ஆனால் சில டைமில் இந்த மேஜர் ஸ்ட்ரக்சரே இல்லாமல் இந்த இன்டியூஸ்மெண்ட்டு தான் மேஜராக ஆகிடும். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம், மேஜரை பிரேக் பண்ணால் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது நடக்கும்னு சொல்லியிருக்கேன். சில டைமில் மட்டும் இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இது மேஜர் ஆகிடும். அப்போ என்ன அர்த்தம், இது பிரேக் பண்ணால் நம்ம இங்கே பை பார்க்கக்கூடாது, இங்கேருந்து நம்ம பை பார்ப்போம், ஆனால் பை பார்க்கக்கூடாது செல்லு பார்க்கணுன்னு அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது இது வந்துடாது. இந்த இன்டியூஸ்மெண்ட் பிகம் அ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். எஸ்சின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது எஸ்னா தட் மீன்ஸ் இது வந்து ஒரு டாலர் சிம்பிள், இது சி. இன்டியூஸ்மெண்ட் பிகம் அ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஐஃபன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சி இப்போ ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சரில் பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட் வரலாம், ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட் வரலாம். ஓகேங்களா? லைக் இந்த மாதிரி பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட் வரலாம், இல்லை இந்த மாதிரி ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட் வரலாம். ரைட்டுங்களா? இங்கே பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இப்போ இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஜஸ்ட் இப்போது இது ஹண்ட் பண்ணிட்டு வரலாம், இல்லை எப்படி ஸ்ட்ரைட்டாக கூட வந்துடலாம். இப்போது நான் எப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட் பிகம் அ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எவ்ரி டைம் இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறமா நீங்கள் இது வந்து நீங்கள் பார்க்க போகிற டைம் ஃப்ரேம் எல்லாமே கைஸ், இங்கே ஒன் மோர் திங், இங்கே பார்க்க போகிற டைம் ஃப்ரேம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோஸில் மல்டி டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது, இங்கே சிங்கிள் டைம் ஃப்ரேம் மட்டும்தான். ஒரே டைம் ஃப்ரேமில் தான் எல்லா அனாலிசிஸும் இருக்க போகுது. சரிங்களா? அது 15 மினிட் இன்ட்ராடே பண்ணுற பீப்புள்ஸ். ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வேறு டைம் ஃப்ரேம் இருக்கும், அண்டு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு வேறு டைம் ஃப்ரேம். நான் அந்த செஷனில் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். பட் ஆனால் இன்ட்ராடே பண்ணுற பீப்புளுக்கு 15 மினிட் தான் பார்ப்பீங்க. இதில் 1 hour கிடையாது, 4 hours கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? 15 மினிட் மட்டும்தான். லோயர் டைம் ஃப்ரேம் கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி வரும்போது 1 minute. ஸோ அப்போது இன்ட்ராடே பண்ணுற பீப்புள்ஸு 15 மினிட் 1 minute மட்டும்தான். மீது எந்த டைம் ஃப்ரேமும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இங்கே மல்டி டைம் ஃப்ரேம்ன்றது கிடையாது. ஓகே? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டயக்ராமில் இந்த ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ பிரேக் பண்ணி கேண்டில் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. லைக் 15 மினிட்டில் க்ளோஸ் வச்சு முடிச்சிருக்கணும். ஓகே? ஸோ முடிச்சதுக்கப்புறமா 1 minute ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் இம்பல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இம்பல்ஸ்ன்றது 1 minute லைக் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வரும். ரைட்? இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப், ஸோ அந்த மாதிரி வரும். அகெயின் ஒரு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஏரியா தான் இந்த ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க, 15 minute ஸ்ட்ரக்சரில். ஸோ வந்திருக்கு அப்படின்னா இது 1 minute இன்டியூஸ்மெண்ட், இது 1 minute பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இப்போது
ஒன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து கேண்டில் க்ளோஸ் பண்ணி கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சாச்சு, இதோட முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஒரு 15 மினிட் க்ரியேட் ஆகும். ஸோ க்ரியேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் இன்டியூஸ்மெண்ட்டை அபோவில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னா இது பிகம் அ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடும். எப்படி ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறமா இதோடைய இன்டியூஸ்மெண்ட் பிகம் அ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நான் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது, இன்னொரு மெத்தடும் இருக்குது. லைக் இது எப்படின்னா, இங்கே பாருங்கள், பாருங்கள், இந்த ஏரியான்றது இந்த ஏரியா லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து ஒரு பை போகும். ரைட்? இந்த ஏரியா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணோம் லோயர் டைம் ஃப்ரேமில். ரைட்டுங்களா? அப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது லோயர் டைம் ஃப்ரேமில் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடும். இந்த இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து என்ட்ரி எடுப்பீங்க. இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இங்கே விட்டுடணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை மட்டும் தான், இங்கே ஒரே ஒரு ட்ரை மட்டும் தான். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டாக என்னென்ன பண்ணலாம், செகண்ட் இது பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட், இங்கே ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட் கூட நடக்கலாம், சொல்ல முடியாது இல்லையா? இப்போது இது பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், தட் மீன்ஸ் ஒரு இன்டியூஸ்மெண்ட் பிகம் அ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறும். அங்கே போங்க, அங்கே ஒரு பை பண்ணுங்கள் அன்டில் எங்கள் டார்கெட்டுன்றது இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை. ஓகேங்களா? ஸோ இது வரையும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு போகணுன்றது அவசியம் கிடையாது. இது அகெயின் ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டாகவும் மாறலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம், இது வந்து டார்கெட் அப்படின்றது இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை. ரைட்டுங்களா? இது பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இங்கே தானே போகும். இவ்வளோ தூரம் தானே போகும். ஆனால் இது இவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் கிடையாது, ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட ஆகலாமே. அப்போது இது என்ன ஆகும்னா, இது ஃபெயிலியர், இது ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இல்லைனா பிரேக் ஈவன் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரை பண்ணியிருப்பீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம், இது ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணும். இப்போ நீங்கள் அகெயின் கூட இங்கே இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டோடைய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிவிட்டு, தட் மீன்ஸ் ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட் இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பை போக சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ட்ரை, இங்கே ஒரு ட்ரை, இங்கே ஒரு ட்ரை. ஓகேங்களா? 2 ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் தான், உங்களுடைய மைண்ட் செட். இல்லை நான் இங்கே ட்ரையே பண்ணலை, நான் வந்து ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணால் மட்டும், லைக் எப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணி இங்கே பாருங்கள் ஹண்ட் பண்ணுதோ இந்த இடத்துல நான் செல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது 2 என்ட்ரியுமே எடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இதில் 2த்தில் இது ஹை ப்ராபபிலிட்டி செகண்டாக வர இன்டியூஸ்மெண்ட்டு தான். ஏன்னா ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் பை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. சொல்ல முடியாது, இது கூட வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இது கூட ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டாக மாறலாம்ல, அப்படியே மாறலாம். அப்படி இல்லைனா இதுவே வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப் நடக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்றது இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம், ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா பை பண்ண ட்ரை பண்ணுங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில். ஓகே, இது வந்து 50%ன்னு வச்சுக்கோங்க, இது 80% பை போகிறதுக்கு சான்ஸு. ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டுக்கும் ப்ரிவிலேஜ்ன்றது கொடுக்கணும். ஓகேங்களா? ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஒன்ஸ் வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்டேஜருக்கு அப்புறமா லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது, லோயர் டைம் ஃப்ரேம்னா 1 மினிட், அங்கே இருக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது பிகம் அ சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ண முடியாது. ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்டேஜருக்கு அப்புறமா இங்கே செல் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் 1 மினிட்டில் இந்த இடத்துல செல் பண்ணிகிட்டே வரலாம் ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஆனால் இந்த டைமில் செல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்டேஜ் அப்புறம். ஸோ இது ஒரு டைம், இது ஒரு மெத்தட். எப்போது இதெல்லாம் எதுக்காக சொல்லிகிட்ருக்கேன், சேஞ்ச் ஆஃப் இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறும். எப்போ மாறும்? ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்டேஜருக்கு அப்புறம். ஓகேங்களா? இப்போ ஒரு மாறும், இன்னொரு இடத்துலையும் மாறும். அது எப்போனா, இங்கே பாருங்கள், 15 மினிட்டோட இன்டியூஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டியூஸ்மெண்ட்டோடைய இது இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே எப்போல்லாம் போகுதோ அப்போல்லாம் இந்த இங்கே 1 மினிட்டில் வரக்கூடிய இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறும்.
இங்கே பாருங்கள், இது ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர், இது ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். இது வந்து பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் வந்து ரிவர்சல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது லோயர் டைம் ஃப்ரேம் என்ன இருக்கும்? லோயர் டைம் ஃப்ரேம்னா 1 minute நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் இல்லையா இந்த ஏரியாவில் 1 minute. ஸோ ஆனதுக்கப்புறமா இந்த ஏரியான்றது பிகம் இன்டியூஸ்மெண்ட் ஆகுது. அதாவது இது இன்டியூஸ்மெண்ட்டு தான். ஸோ இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு தான். இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அபோவில் நான் பேசிகிட்ருக்கேன், இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அபோவில். ஸோ போனதுக்கப்புறமா இங்கே நீங்கள் பை பண்ண முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி ஹையஸ்ட் ப்ரைஸு. கைஸ் இங்கே எப்போவுமே இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஹையஸ்ட்டு ஹை ப்ரைஸ்லேயும் லோ ப்ரைஸ்லேயும் தான் சேஞ்ச் ஆஃப் கேட்டராக மாறும். ஓகேங்களா? இங்கே வந்து இங்கே வந்து இன்டியூஸ்மெண்ட் வந்து பிகம் சேஞ்ச் ஆஃப் கேட்டராக மாறுதுன்னா இது ஆல்ரெடி லோ ப்ரைஸு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஆல்ரெடி ஒரு செல்லுன்றது நிறைய தூரத்துக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ இது ஆல்ரெடி லோவஸ்ட். ஜஸ்ட் இமேஜின், இது லைவ் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி ஒரு லோவஸ்ட் ப்ரைஸு. அப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேட்டராக மாறும். ஏன்னா லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் ஹையஸ்ட் ப்ரைஸ் வரும்போது இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேட்டராக மாறும். ஹையஸ்ட் ப்ரைஸ்னால் எப்போ? இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆர்டர் பாக்ஸ்லாம் இருக்கும், இம்பேலன்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஒரு மேட்ரு. ப்ரைஸு ஆர்டர் பிளாக்கையும் டச் பண்ணணும், இம்பேலன்ஸை டச் பண்ணணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? அது ஜஸ்ட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப் ஆகலாம். ஸோ அதுக்காகவே ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்ன்ற இடத்துல இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது சேஞ்ச் ஆஃப் கேட்டராக மாறும் 1 minute. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஒரு செல் பண்ணலாம். இங்கேயும் கூட இன்டியூஸ்மெண்ட் வரலாம், ஒரு செல் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல செல் பண்ணிங்க அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். டார்கெட் அப்படின்றது இந்த ஏரியா, இந்த 15 minute லோ. ஓகே, ஸோ கைஸ், ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹையஸ்ட் ப்ரைஸ் அண்ட் லோயஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? இந்த மாதிரி இடங்களில் மட்டும் இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேட்டராக மாறும். ஓகேங்களா? 2 இடத்துல நான் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கான க்ரைட்டீரியா ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இந்த இன்டியூஸ்மெண்ட்டில் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட்லாம் சொல்லிகிட்ருக்கேன்ல, இந்த ஒரு புல் பேக். இந்த புல் பேக்கை எப்படி வேலிட் பண்ணுறது, இது இன்வேலிடா வேலிடா அப்படின்றது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். ஓகே, ஸோ கைஸ், நீங்கள் பார்த்துட்ருக்க கோல்டு சார்ட், இது தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவீங்க, ரொம்ப ஃபேவரட்டான பேர்னு சொல்லி. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். இதில் நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேட்டரெலாம் பற்றி எதுவும் பேசுகிறேன். ஓகே, ஏன்னா ஜஸ்ட் இன்டியூஸ்மெண்ட்டுக்கான க்ரைட்டீரியா, கேண்டில் கன்ஃபர்மேஷன், லுக் வைஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும்ன்றதை ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த ஒரு ஏரியாவில் இதில் லைவில் காட்டுறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. இது ஒரு பைக்கான எக்ஸாம்பிள் காட்டுறேன். சரிங்களா? ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது, இது ஒரு புல்லிஷ், அகெயின் இது ஒரு புல்லிஷ். ஓகேங்களா? ஸோ இந்த புல்லிஷ் கேண்டலோட லோவை ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இது சொல்லிக் கொடுப்பாங்க. பட் ஆனால் இது இன்டியூஸ்மெண்ட்டே கிடையாது. சரிங்களா? அதில் இங்கே பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் சொல்லட்டுமா? இப்போ இந்தமாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு தியரினா, இது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டலோட லோ ஸ்வீப் பண்ணியிருக்கு, அதனால் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். அப்படி கிடையாது. இது இன்டியூஸ்மெண்ட்டே கிடையாது. ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கும் சில ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஒன்று, அந்த இடத்துல ஸ்டாப் லாஸஸ் வந்து அதிகமாக இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து தூண்டும், இந்த ப்ரைஸ் வந்து ஹண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஸ்டாப் லாஸில் அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இடத்துல வால்யூம்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேண்டலோட வால்யூம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் லுக் வைஸ் சொல்கிறேன்.
ஓகேங்களா. நீங்கள் கேண்டில் அந்த இடத்துல வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் ஸ்கேல் வச்சுலாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வால்யூம் அப்படின்றது கன்சால்டேஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வால்யூம் இருக்குது அதிகமாக இருக்கும். ரைட். கன்சால்டேஷனாக என்ன, இந்த மாதிரி நிறைய கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய கேண்டில் கொடுக்குற வால்யூம் அதிகமாக இருக்குமா, இல்லை 2 கேண்டில் கொடுக்குற வால்யூம் அதிகமாக இருக்குமா? ரைட். அப்போ கன்சால்டேஷன் இருக்கிற இடத்துல தானே வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ கன்சால்டேஷன்னா இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது கன்சால்டேஷன். ஸோ இப்போது நான் சொல்கிறது எல்லாமே இங்கே பாருங்கள், ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டுக்கோ ஒரு பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட்டுக்கோ ரெண்டுத்துக்கும் சேம் தான். ஸோ ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இப்போ நடக்க போகிற இன்டியூஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் இமேஜினுங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அது மேட்ரு கிடையாது, இன்டியூஸ்மெண்ட்ன்றது தான் மேட்ரு. ஸோ இங்கே ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்ன்றது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் அதோட க்ரைட்டீரியான்றது இதுதான் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு புல்லிஷ் கேண்டில்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த க்ரைட்டீரியா என்னென்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில் மார்க் பண்ணுங்கள், அதோடைய ஹையஸ்ட்டு ஹைன்றது விக்கு. ஓகேங்களா. இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது ஒரு 3 கேண்டிலாச்சும் கன்சல்டேட் ஆகிருக்கணும். ஃபர்ஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். இங்கே கலர் கேண்டில்ன்றது என்ன கலர், அது பீரேஷா புல்லிஷான்றது மேட்ரே கிடையாது. ஓகேங்களா. அது எந்த கலர் கேண்டிலாக வேணா இருக்கலாம். ஆனால் 3 கேண்டில் அப்படின்றது இதுக்கு இன்சைடில் ட்ரேட் ஆகிருக்கணும், இந்த ஹைக்கு இன்சைடில். மேபி இது வந்து இந்த கேண்டில் வந்து லைக் இந்த மாதிரி கூட இருக்கலாம், இந்த மாதிரி கூட இருக்கலாம், ஸ்வீப் கூட பண்ணியிருக்கலாம், அது மேட்ரு கிடையாது. ஆனால் இது க்ராஸ் பண்ணியிருக்கலாமே தவிர க்ளோஸ் வைக்கக்கூடாது கேண்டில். ஓகேங்களா. 3 கேண்டிலாச்சும் அட்லீஸ்ட் இன்சைடில் இருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஒரு லோவையும் கேண்டில் பிரேக் பண்ணலாம், அது மேட்ரு கிடையாது. லைக் இந்த மாதிரி கூட பிரேக் பண்ணிக்கலாம், அது விஷயம் கிடையாது. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஸோ அட்லீஸ்ட் 3 கேண்டில் சொல்லியிருக்கேன். 3 கேண்டில் இருக்கலாம், இல்லை 10 கேண்டில், 20 கேண்டில், 30 கேண்டில், 100 கேண்டில் கூட இருக்கலாம். ஆனால் 2 கேண்டலாக இருந்துச்சுன்னா வேலிட் கிடையாது. அட்லீஸ்ட் 3 கேண்டில்ஸ், அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ இப்போ இது வேலிடா, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வேலிடா. ஸோ இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா கேட்கலாம். ஸோ இந்த ஏரியா ஸ்டாப்லாஸ் அடிச்சுட்டு ஒரு பை போகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் ஆகாமல் என்ன இருக்குன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஹைன்றது இது இல்லை, இது பிரேக் பண்ணாமல் அகெயின் கேண்டில் என்ன பண்ணியிருக்கேன், லைக் இந்த ஒரு ஹையே மார்க்கெட் போல் பிரேக் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய க்ரைட்டீரியான்றது இங்கே இருக்கணும். ரைட். இந்த க்ரைட்டீரியா இருக்கா, இதுதான் ஹை. இந்த கேண்டிலுடைய லைக் நம்ம விக்கை ஆட் பண்ணணும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த விக்கு இருக்குது, இந்த விக்குக்கு இன்சைடில் ஒரு 3 கேண்டிலாச்சும் ட்ரேட் ஆகிருக்கணும் இன்சைடில். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஸோ ஃபோர்த் கேண்டில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இது ஒரு வேலிடான இன்வெஸ்ட்மெண்ட். ரைட். அப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட், இது இன்வேலிடு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மார்க்கெட் ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு பை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஆஃப்டர் பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறமா இங்கே ஒரு லைக் இங்கே பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் கூட நடக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் இதுதான் ஹை கன்சிடர் பண்ணியிருந்தா. இங்கே 3ஆவது கேண்டில் வந்து அபோவில் க்ளோஸ் வச்சதுனால இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இதுதான் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட்டு ஹை புல்லிஷ் கேண்டில். ரைட். அப்போது இதுக்கு இன்சைடில் ஒரு 3 கேண்டில் இருக்கா பார்க்கணும். 1 2 3, ஆப்வியஸாக நிறைய கேண்டில் இருக்குது. ஸோ அப்போது இது ஒரு வேலிடான இன்வெஸ்ட்மெண்ட். அப்போது என்ன அர்த்தம் இருக்குது, இதை நம்ம மார்க் பண்ணுறதா இருந்தால் லைக் இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போது இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு புரியுதா நான் ஏன் மார்க் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், 1 2 3 கேண்டில்லேருந்து அபோவில் போயிருந்துச்சுன்னா இந்த 3 கேண்டில் உள்ள இருக்கிறதுல லோயஸ்ட் லோ இது. லைக் இங்கே பாருங்கள், 3 கேண்டில் இருக்குன்னா இந்த 3 கேண்டில் 1 2 3 இதில் லோயஸ்ட் லோன்றது இந்த ஒரு விக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருப்பேன். ஆனால் இங்கே நிறைய கேண்டில் இருக்குது. ஸோ இந்த நிறைய கேண்டலில் இருக்கிறதுக்கு எது லோயஸ்ட் லோ, இந்த கேண்டில் தான். ஸோ அப்போது இந்த லோவை தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். ரைட்டுங்களா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாச்சு, ஹண்ட்டு அகெயின் பை. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியுதா, கிளியராக இருக்குது. இங்கே பாருங்கள்,
இப்போ ஜஸ்ட் பிளைண்டாக இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கூட மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். லைக் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு லெக்கே கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இதுதான் ஸ்ட்ரக்சர். நான் ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் போட்டு காமிச்சிட்டேன், ஞாபகம் இருக்கா? இங்கே சூப்பர் சிம்பிளான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே மில்லியனர்ஸ் ஆகிடுவாங்கன்ட்டு. ஸோ இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த ஒரு லெக்கு லைக் இந்த ஒரு விஷயங்களெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு ரொம்ப கிளியராக புரிஞ்சிச்சு பாருங்கள். நம்ம இந்த ஒரு டூல் பாத் டூல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு நம்ம போடும்போது ரொம்ப கிளியராக இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? இதுதான் இந்த லோ ஹை லோ ஹை. ஸோ இந்த லோ ஹை இந்த லோ ஹை. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சா? அந்த கச்சா முச்சான இருக்கிறதுலாம் ஓரளவுக்கு கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஆட் படிக்கும்போது இது இன்னும் 100% வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹன் பண்ணிவிட்டு லைக் இங்கே பாருங்கள், ஹன் பண்ணிவிட்டு ஒரு பை போய்ட்டுருக்கு, ரைட். அப்போது இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. ஸோ இது நான் ஜஸ்ட் இமேஜின் சொல்லியிருக்கேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது. இது ஆக்சுவலாக இமேஜின்லாம் கிடையாது, இது ரியாலிட்டியாகவே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். ஏன்னா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இங்கே ஹை டைம் ஃப்ரேம்லேயே ஃபார்மேஷன்ஸ்ன்றது இருக்குது. ஸோ ஹை டைம் ஃப்ரேம்லேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போது ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறமா ஹை டைம் ஃப்ரேமாகவே இருந்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பிகம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மல்டி டைம் ஃப்ரேமில் வரும் கைஸ், நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், ஓகே. ஸோ இங்கே இது கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன அகெயின், ஸோ இங்கே பாருங்கள், அங்கே அபோவில் 3 கேண்டல்ஸ்க்கு மேலேயே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது ஒரு வேலிடான இன்வெஸ்ட்மெண்ட், ரைட். இப்போ மார்க்கெட் இது ஸ்விப் பண்ணாமல் அகெயின் என்ன இருக்குது, இந்த ஹையே கேண்டில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே ஏன்னா மல்டிபிள் கேண்டல்ஸ் இன்சைடில் ட்ரேடாக இருக்குது, 3 கேண்டலுக்கு மேலே. அப்போது இந்த ஒரு ஏரியாவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு பை, ரைட். அகெயின் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சாரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கைஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம் விட்டுருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது தான் மேட்ரு. ஸோ 3 கேண்டல்ன்றது ஒரு கன்ஃபர்மேஷன், சரிங்களா. இங்கே தான் வால்யூம் இருக்குது, ஸ்டாப் லாஸ் இருக்குது, ஓகேங்களா. இது ஒரு நீங்கள் இதுதான் really அட்வான்ஸ் லிக்விடிட்டிலே, ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி வந்துட்டா இது தாண்டி வேறு எதுவும் கிடையாது, இது தாண்டி வேறு எதுவும் இருக்கவும் முடியாது, ஓகே. ஸோ சூப்பர் சிம்பிளாக நீங்கள் வந்து எது லிக்விடிட்டி அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம், ஓகே. ஸோ இப்போ ஒரு செல்லுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பை பார்த்தோம்ல, இப்போது ஒரு ரீசெண்டான ஒரு லோ கேண்டில்லேருந்து ஒரு பேரிஷ் கேண்டில், இந்த பேரிஷ் கேண்டிலில் க்ராஸ் பண்ணியிருக்கு, பட் ஆனால் க்ளோஸ் வைக்கல. ஒரு 1 2 3 கேண்டலுக்கு போல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு ஹை. இப்போ இது என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்வீப் பண்ணியிருக்கலாம் லைக் இந்த ஏரியா இந்த மாதிரி. ஆனால் ஆகாமல் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு லோவையும் கேண்டில் வந்து லைக் என்ன பண்ணியிருக்கேன், கண்டினியூவாக செல் ஆகிருக்கு. அப்போது இந்த ஒரு ஏரியான்றது வேலிடான இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணேன்னா ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப், ஓகே. அகெயின் இதை பாருங்க பாருங்கள். ஸோ இங்கே கூட பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு கேண்டில் செகண்ட் கேண்டிலே வந்து ட்ராப் ஆகிடுச்சு, க்ராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ இது வேலிட் கிடையாது. அடுத்தது பாருங்கள், ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் மல்டிபிள் கேண்டில்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு வேலிடான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இது கூட என்ன பண்ணியிருக்கலாம், மார்க்கெட் வந்து இதை ஹன் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப் ஆகிருக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆகாமல் நெக்ஸ்ட் என்ன பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் இது இன்வெஸ்ட்மெண்ட்,
இப்போ என்ன பண்ணலான்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ஹன் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது எல்லாமே லைக் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் இன்டியூஸ்மெண்ட்டு. சரிங்களா? சில டைம் இன்டியூஸ்மெண்ட்டு எந்த மாதிரி இருக்கும்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி அப்படின்றது சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஓகே, நான் இதை இங்கே கொஞ்சம் கிளியராக போடுறேன். இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு இதுதான் இன்டியூஸ்மெண்ட்டாக இருந்திருக்கும், பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட், ரைட்? இந்த ஏரியாவில் ஹண்ட் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆகாமல் அகெயின் ஒரு லோவை கேண்டில் பிரேக் பண்ணுது. தட் மீன்ஸ் இந்த லோ பிரேக் பண்ணி அகெயின் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது இங்கே, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே. ஸோ அப்படி ஆகும்போது இந்த இன்டியூஸ்மெண்ட்டுடைய ஹை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும் இல்லையா, இந்த ஆர்டர் பிளாக்கை என்ன பண்ணலாம், கேண்டில்ஸ்ன்றது டேப் பண்ணி வரலாம். லைக் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரியல் சாட்டில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணி வரலாம். ஓகேங்களா? ஆர் ஸ்வீப் பண்ணிவிட்டு வரலாம், இல்லை டேப் பண்ணிவிட்டு வரலாம், ஏதோ ஒன்று. அதாவது தட் மீன்ஸ் விக்கு. சரிங்களா? இந்த மாதிரி விக்கு டேப் பண்ணிவிட்டு வரலாம், ஆர் இந்த மாதிரி வரலாம், இல்லை டேப் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வந்துருக்கலாம், இல்லை ஸ்வீப் பண்ணிவிட்டு கூட வந்துருக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது சிங்கிள் இன்டியூஸ்மெண்ட்டாக வராது. இந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடாது. இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது ட்ரெண்ட் லைன் இன்டியூஸ்மெண்ட். இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஸோ ஃப்யூச்சரில் மார்க்கெட்டுன்றது இந்த மாதிரி ஹர்ன் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு. ஏன்னா எனக்கு 3 கேண்டலுக்கு அபோவில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு டவுன் சைட் செல்லாக ஆகிடுச்சு. செல் ஆனதுக்கப்புறமா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா, இந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு செல் ஆஃப் ஆகிருக்கு. நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டேப் பண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே டேப் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த சிங்கிள் இன்டியூஸ்மெண்ட்டாக போடக்கூடாது. நீங்கள் இது ட்ரெண்ட் லைன் இன்டியூஸ்மெண்ட்டாக போடணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்கு. இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் படிப்பீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால நான் உங்கள்கிட்ட எடுத்த உடனே ஈஸியாக சொல்லிட முடியுது. பட் ஆனால் இந்த மாதிரி சிங்கிளாக நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல லைக் ரொம்ப ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க. இதுக்கு அபோவில் கூட லைக் இங்கே பாருங்கள், இது ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ இது மட்டும் ஜஸ்ட் இது இந்த ஒரு ஹையை மட்டும் பர்டிகுலர் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக மார்க் பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி. ஸோ இதுக்கு மேலே கூட இந்த ஆர்டர் பிளாக்லாம் இருக்கும், ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக் கூட இருக்கலாம். இதுக்கு இந்த இடத்துலலாம் செல் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் மிஸ்டேக். சரிங்களா? இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 2 ட்ரெண்ட் லைன் தான். சில டைமில் 3-4 ட்ரெண்ட் லைன் கூட நடக்கலாம், 4-5 கூட நடக்கலாம், சொல்ல முடியாது மார்க்கெட்டை பொறுத்து. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஃபெயிலியராக. ஓகே, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுனா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும் 60%, அதுக்கு மேலே எஸ்எம்டி இருக்கும். ஸோ எல்லா ஆர்டர் பிளாக்கும் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். அப்போது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்னா தட் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் ஸ்டாப்லெஸ் அடிச்சுட்டு ஒரு செல் ஆஃப் ஆகும். நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் எல்லாமே காலி. உங்களுடைய ஹண்ட்டு ஸ்டாப்லெஸ் தான். ஹண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு செல் ஆஃப் ஆகும். அப்போது இதை நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கிறதுனால இந்த ட்ரெண்ட் லைன் இன்டியூஸ்மெண்ட் இது ஹோல் ஏரியாவையும் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக போட்டு இந்த ஏரியாவில் நீங்கள் பர்ஃபெக்டாக வெயிட் பண்ணி செல் பண்ணலாம். சரிங்களா? இது ஒன் ஆஃப் த மெத்தட். இதெல்லாம் மார்க்கெட்டில் நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இன்டியூஸ்மெண்ட் நடக்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவல் ஐஸ் ஈக்குவல் லோஸ் இந்த மாதிரியும் நடக்கலாம். இதுவும் நான் உங்களுக்கு லைவ் சாட்டில் காட்டுறேன். ஈக்குவல் ஐஸ் ஈக்குவல் லோஸ் இதுவும் நடக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஏரியா பிரேக் பண்ணால் தான் இது இன்டியூஸ்மெண்ட்டு ஹை அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் ஆனால் அப்படி நடக்காது. இந்த மாதிரி ஈக்குவல் ஐஸ் லோஸை இந்த மாதிரி லைக் ஈக்குவல் லோஸ் இருந்தாலே போதும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேயே நீங்கள் கன்சிடர் பண்ணிடலாம், ஓகே இது ஒரு இன்டியூஸ்மெண்ட், மார்க்கெட் ஒரு ஹண்ட் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப் நடக்கும், ஓகே இந்த மாதிரி செல் ஆஃப் நடக்கும் அப்படின்ட்டு. இதோட லைவ் சாட் எக்ஸாம்பிள் இதுவும் கோல்டுலேயே இருக்குது. இங்கே பாருங்கள்,
இது வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர். ஒரு ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட். இங்கே ஈக்குவலைஸே இல்லையே, இதெல்லாம் பர்ஃபெக்டாக கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இங்கே பர்ஃபெக்ட்ன்றது 100% பர்ஃபெக்டாக நடக்காது, சரிங்களா? இது ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு தான் நடக்கும், லைக் முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லைக் ஈக்குவலாக இருக்குன்றது நான் பேஸ் பண்ணுறதுன்றது இந்த ஜோன் சொல்கிறேன். சப்போர்ட் மாதிரி மார்க் பண்ண முடியுதில்ல உங்களால். இதை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது ஈக்குவல் லோஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ சில டைமில் இது இந்த மாதிரியே ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரியே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட், இதுவும் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஃப்யூச்சரில் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ இதுவும் நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டியது, லைக் காஷியஸாக இருக்க வேண்டிய இடம் இதெல்லாமே. லைக் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பேட்டர்ன் ஈக்குவலைஸ் லோஸ் வந்ததாலும் சரி, ட்ரெண்ட் லைன் இன்டியூஸ்மெண்ட் வந்தாலும் சரி. ஓகே கைஸா, ஸோ டோட்டலாகவே இன்டியூஸ்மெண்ட்டுனோட க்ரைட்டீரியான்றது அந்த 3 கேண்டில்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கேண்டில்ன்றது அந்த புல்லிஷ்னால் ஒரு கேண்டிலோடைய லைக் புல்லிஷ் கேண்டிலோடைய ஹை, இந்த ஒரு கேண்டிலோட ஹை, இன்சைடில் ஒரு 3 கேண்டில் ஆறு 3 கேண்டிலுக்கு அபோவில் ட்ரேட் ஆகிருக்கணும். அதே மாதிரி செல் அப்படின்னா ஒரு பியரிஷ் கேண்டில், அந்த பியரிஷ் கேண்டலோட லோயஸ்ட் லோ விக்கு, அந்த கேண்டலுக்கு க்ளோஸ் பண்ணி பிரேக் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்காமல் இன்சைடில் ஒரு 3 கேண்டில்ன்றது அட்லீஸ்ட் ட்ரேட் ஆகிருக்கணும். ஸோ இது இன்டியூஸ்மெண்ட். இதுலேயே இன்டியூஸ்மெண்ட்லேயே பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட் ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்ன்றது இருக்குது, நான் அதையும் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் இன்டியூஸ்மெண்ட் அண்ட் ஈக்குவலைஸ் ஈக்குவலோஸ், ஓகேங்களா? ஸோ அதுவும் இன்டியூஸ்மெண்ட். ஸோ இன்டியூஸ்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ்ன்றது இவ்வளோ தான் இப்போதைக்கு இந்த 3.0 வீடியோ. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டாபிக் அவ்வளோ தான். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம்.